ஆல் ரைட் நண்பா, ஸோ வெல்கம் டு another நியூ அப்டேட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு பெரிய அப்டேட்லேருந்து நானே இந்த மாதிரி ஷாக்கிங் அப்டேட் வந்து ரேண்டமாக பார்ப்பேன்னு எதிர்பார்க்கல. அப்டேட் என்னென்னா, ஸோ வின்ஸ் மெக்மேன் ஹேஸ் லான்ச்டு எ நியூ கம்பெனி கால்டு 14th and I. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அவரோட நியூ கம்பெனியோட நேம் இது 14th and I. இதுனா பேர்னே வந்து எனக்கு புரியல. பை த வே இது எது ரிலேட்டட்னா, பிராண்ட் ப்ளூம் எ ஃபார்மர் WWE எக்ஸிக்யூட்டிவ் சர்வ்ஸ் ஆஸ் பிரசிடென்ட் ஆஃப் திஸ் ஸ்போர்ட்ஸ் மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி. இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனின்னு வந்து இந்த கம்பெனி வந்து சொல்கிறாங்க. பேர் வந்து 14th and I வந்து சொல்லப்படுது. ரியலி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 14th and I. ஸோ என்ன கதுன்னு தெரில. பட் ஏன் இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா சோர்ஸஸும் வந்து இந்த அப்டேட்டை இன்றைக்கி வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது கன்ஃபார்ம் போல். அண்டு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நேற்று வீடியோவில் தான் சொன்னேன், இந்த மனுஷனுக்கு வந்து வயசு ரொம்ப அதிகம் ஆகிடுச்சு. ரொம்ப அதிகம். இதுக்கப்புறம் அந்த மாதிரி நியூஸ் தான் வரலாம் ஷாக்கிங்காக. ஸோ அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு தான் நான் ஹோப் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ரெஸ்லிங் இதுலேயே அவர் தாங்க காடுன்னு சொல்லலாம். இவர் தான் எல்லாமே. ஸோ ரொம்ப வயசாகிடுச்சு. பட் இருந்தாலும் ஸ்டில் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேஷனோடு இருக்கார். அண்ட் அவரோட மைண்ட் செட்டே அப்படி தான். நான் வந்து ரிட்டையர் ஆகிற கதைலாம் கிடையாது. நான் வந்து கடைசி வரைக்கும் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணுவேன். அந்த மாதிரி பார்த்தா சொல்கிற ஆள் இவர் தன்னோட டாக்குமெண்ட்ரியில் கூட சொல்லியிருப்பார். அண்ட் கரண்ட்லி WWEயோட இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். புக்கிங் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குன்னு. அண்ட் அதை பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் இல்லை, யார் சொல்கிறது, ரெஸ்லர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஃபார்மர் லெஜண்ட்ஸ்லாம் கூட வந்து அதை கவனிச்சுன்னு இருக்காங்க. ரீசெண்ட்லி ரிக்கிசி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இப்போ ஜே ஊசோ பார்த்தா மணி இந்த பேங்க்கில் ஒரு டாக் டீம் மேட்ச்சில் இருக்கார் ஆஸ் அ வேர்ல்ட் சாம்பியனாக. இங்கே ரிக்கிசி என்ன சொல்கிறாருன்னா, ரிக்கிசி டஸ் நாட் லைக் தட் ஜே ஊசோ இஸ் இன் த டாக் டீம் மேட்ச். அண்ட் எக்ஸாக்ட்லி அவர் என்ன சொல்கிறாருன்னா, தே ரியலி நீடட் டு ஃபயர் கிரியேட்டிவ் சர்வீஸ் ஓவர் தேர் நவ். ஜஸ்ட் புக் மீ ஸோ ஐ கேன் புக் மை சன் மேட்சஸ் அவுட் தேர். ஸோ ரிக்கிசி சொல்கிறாரு, தக்காளி என்ன வர வைங்க, நான் வந்து என் பையனை நான் புக் பண்ணுறேன்டா. அந்த மாதிரி வந்து ஒரு அப்பனா வந்து இங்கே சொல்கிறாரு. அப்போ அவ்வளோ கேவலமாக பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவிட்டி வந்து கரண்ட்லி இருக்காங்க. ஸோ அவரே வந்து சொல்கிறாரு, நானே வந்து நான் என் பையனை புக் பண்ணிக்கிறேன்ப்பான்ட்டு ரிக்கிசி வந்து சொல்கிறாரு. இதோட கதை முடியல. நம்மளோட மார்க் ஹெண்டர் இருக்கார்ல, அவரும் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நான் வந்து இந்த ஒயிட் சிக்ஸ் ரிலேட்டட் நிறைய ஐடியாஸ்லாம் வந்து வச்சுருக்கேன் மைண்டில். அண்ட் நிறைய ஐடியாஸ்லாம் வந்து பிக் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் அவர் சொன்ன எக்ஸாக்ட் வேர்ட் நான் வந்து சொல்கிறேன். You can't just to do matches, you can't just have backstage promos with them talking. This is the time to do cinematic stuff. They could do so much. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க் ஹென்றி சொல்கிறாரு. அண்ட் இது உண்மை தான். டபிள்யூ என்ன பண்ணுறாங்க, இவரை வச்சு சும்மா ஒயிட் சிக்ஸை வச்சு சும்மா மேட்சஸ் போட்டுக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் லைட்லாம் ஆஃப் பண்ணி ஒரு ப்ரோமோ வந்து கொடுத்துட்றாங்க. இதை தவிர வேறு எதுனா பண்ணுறாங்களா? அரைச்சா மாவு பார்த்தீங்கன்னா அரைச்சின்னு இருக்காங்க. அண்ட் இன்றைக்கி ஸ்மாக் டவுனில் பார்த்தோம் பாருங்கள், செமகாண்டா வச்சு இந்த மாதிரி ஒரு டீமாக இருக்காங்க. அண்ட் அவங்க ஜஸ்ட் ஒரு டாக் டைட்டில்ஸ் முன்னாடி வந்து போகிறாங்க. இவங்க ஒரு எப்படி ஒரு 5-6 பேர் இருப்பாங்களா, அவங்க வந்து போய் அந்த டாக் டைட்டில்ஸ் முன்னாடி வந்து போகிறாங்க. சிரிப்பு தான் வருது. ஆனால் அவங்க டெபியூட் பண்ண மாதிரி எந்த மாதிரி ஒரு அவராக இருந்தது, எந்த மாதிரி ஒரு ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் கதை பார்த்தோன்னா அந்த மாதிரி டவுன் கிரேட் ஆகிடுச்சுன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி மார்க் ஹென்றி சொல்கிறாரு, நானே வந்து நிறைய இது வச்சுருக்கேன், டெட் சீரியஸ், ஐ ஹேவ் ஸோ மெனி ஐடியாஸ் வந்து சொல்கிறாரு மார்க் ஹென்றி. எப்பா அந்த தங்கத்தை எடுத்துன்னு வாங்க அண்ட் எதுனா யூஸ் பண்ணுங்கடா, எதுனா புதுசாக பண்ணுங்கன்னு தான் வந்து நானும் சொல்லுவேன். அண்ட் புதுசாக சொல்லும்போது ஒரு புது அப்டேட் வந்து இருக்குது. இவ்வளோ வருஷமாக நம்ம வந்து ரெசல்மேனியா சொல்லியிருக்கோம்ல, மேபி ரெசல்மேனியா வந்து இந்த சவுதி அரேபியாவில் நடந்தால் அதோட பேர் என்ன வைப்பாங்கன்னா சூப்பர் ரெசல்மேனியா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. சூப்பர் ரெசல்மேனியா குட் டேக் பிளேஸ் இன் சவுதி அரேபியா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்துருக்கு. ஃபைட்ஃபுல் செலக்ட் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஃபைட்ஃபுல் செலக்ட் ரிப்போர்ட்ஸ் தட் சூப்பர் ரெசல்மேனியா சிமிலர் டு த கிரேட்டஸ்ட் ராயல் ரம்பிள் இஸ் மோர் லைக்லி. அந்த மாதிரி வந்து அப்டேட் வந்துருக்கு. ஸோ அந்த கிரேட்டஸ்ட் ராயல் ரம்பிள் நம்ம பார்த்தோம்ல, சம்மந்தமே இல்லாமல் அந்த கிரேட்டஸ்ட் ராயல் ரம்பிள் பேப்பரில் இஃப் ஐ எம் நாட் ராங் நம்ம யூஸ்வலாக ராயல் ரம்பிள் பார்ப்போம்ல, அதை விட அதிகமாக வந்து என்ட்ரி அதில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எத்தனை பேர் நான் மறக்காமல் நீங்கள் வந்து ஞாபகப்படுத்துங்க. அந்த கிரேட்டஸ்ட் ராயல் ரம்பிளில் எத்தனை பேர் வந்து என்ட்ரி இருந்தாங்க. தென் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனில் நம்ம வந்து மெயின் இவெண்ட்டில் அந்த டாக் டீம் மேட்ச்க்காக செக்மெண்ட் பார்த்துருப்போம் கைஸ். ஓகேவா, ஃபஸ்ட்டு கோடி வருவார். அதில் வந்து அவர் நிறைய விஷயம் பேசியிருக்காரு. நான் அப்கமிங் அப்டேட் வீடியோக்காக அதை வச்சுருக்கேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒன்று நோட் பண்ணது சொல்லிடுறேன். அஃப்கோர்ஸ் அவர் வந்து
நான் வந்து ரெஸ்ட்டில் இருந்தேன். அண்ட் தென் நான் வந்து என்னோடய டைட்டில் ட்ரெயின் பற்றி யோசிச்சுன்னு இருந்தேன். ஏஜே வந்து நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன்னு சொல்லி என்னை ஏமாற்றி அடித்தான். தென் வந்து யார் ராக் வந்து என்னோடய சோலே வந்து கேட்டுருந்தான். இப்போ கூட அந்த கதை இருக்குது. தென் ஜான்சன் எப்படி பண்ணான், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயம் நடந்துருக்கு. ஆனால் அடுத்த வாட்டி எனக்கு வந்து ஆப்ஷன் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஜான்சனை முன்னாடி யோசிக்க மாட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் வந்து யோசிச்சிருந்தார். அதனால தான் ஜான்சனை அந்த மூமெண்ட்டை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி டைட்டில் வந்து ஜெயிச்சிட்டாரு. பட் அடுத்த வாட்டி நான் வந்து யோசிக்க மாட்டேன்னு இங்கே கோடி வந்து சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ அப்டேட் என்னென்னா, இங்கே கோடி வந்து கிளியர் பண்ணுறாரு. அடுத்த வாட்டி நான் யோசிக்க மாட்டேன்னா தட்ஸ் மீன் எஸ், இங்கே அகெயின் நம்ம வந்து கோடி வர்சஸ் ஜான்சனுக்கான மேட்ச் வந்து பார்க்க போகிறோம். ரீமேட்ச் டெஃபினெட்லி நடக்க போகுது. இது வந்து இன்னைக்கு கோடியோட நீங்கள் செக்மெண்ட் பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சிருப்பீங்க, ரைட்டா? இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து ஜே ஓசோ வருவார். அந்த ஈட் மூமெண்ட்லாம் வந்து ஒரு 1000 வாட்டி பண்ணார். லிட்டரலி நான் செம்ம காண்டாயிட்டேன். அதை வந்து அந்த டைமிங்கை இது பண்ண தான் வந்து பண்ணாங்க. நான் பார்த்தேன், ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ணிட்டாரு. கோடி வந்து லைட்டாக சொல்லுவார், இன்னும் டைம் இருக்குடா, இன்னொரு வாட்டி பண்ணுன்ட்டு. நீங்கள் ஒழுங்காக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், கோடி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தருவார் ஜேக்கு, இன்னொரு வாட்டி பண்ணுன்னு. ஏன்னா டைம் வந்து நிறைய இருந்தது. ஸோ இன்னொரு வாட்டி பார்த்தினா அதை வந்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஜே ஓசோ லிட்ரலி இந்த செக்மெண்ட்டில் அவருக்கு வந்து ஒரு வேலையும் கிடையாது, அவ்வளோ பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் ஜே ஓசோ தூக்குனாலும் வந்து செக்மெண்ட் ஸ்டில் த சேம், அந்த மாதிரி தான் இருக்கும். தென் நம்மளோட ஜான்சனா வராங்க. ஜான்சனா தீச்சு விட்ருவார், நீங்கள் 2 பேரும் என்னோட காப்பிடா, என்ன மாதிரி ஆளான்னு பார்க்குறீங்க. கோடி, நீ வந்து என்ன மாரி வந்து ஒரு நெக்ஸ்ட்டு ஜான்சனா மாதிரி ஆளான்னு பார்க்குற. நீ ஜே ஓசோ, நீ என்ன மாதிரி வந்து காசு சம்பாதிக்கலான்னு பார்க்குற. அதாவது அந்த மர்ச்சன்டைஸ்லாம் போதில்ல. ஸோ 2 பேரும் வந்து ஜான்சனா காப்பி அந்த மாதிரி பார்த்தோன்னா என்ன மாதிரி ஆளான்னு பார்க்குறீங்களா, என்னோட இதுதான் நீங்கள் அந்த மாதிரி வந்து கலாய்ப்பார். அண்ட் தென் லோகன் பால் வருவார். இந்த செக்மெண்ட்லேயே வந்து ஹைலைட்னா அது லோகன் பால் தான். தக்காளி வராரு அண்ட் என்னடா நெப்போ கிட்ஸுன்னு வந்து கலாய்க்கிறாரு. லிட்ரலி இங்கே ஜே அண்ட் கோடி ரோட்ஸை வந்து நெப்போ கிட்டுன்னு வந்து சொல்கிறாரு. நாங்களாம் அப்படி கிடையாது, நான் வந்து செல்ஃப் மேட் மேனு, ஜான்சனா வந்து செல்ஃப் மேட் மேனு, நாங்களாம் ஓனாக தான் வந்து இருக்கோம், இந்த மாதிரிலாம் சொல்லி அவர் பேசுனது எல்லாமே 101% ரைட்டு தான். ஏன்னா ஹீல் மோஸ்ட்லி பேசுறது வந்து அப்படி தான் இருக்கும், உண்மையாக தான் பேசுவாங்க, ஆனால் கொஞ்சம் கசப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா இந்த செக்மெண்ட்லேயே வந்து கலக்கியிருப்பார் நம்மளோட லோகன் பால். கடைசியில் எப்போவுமே போல் ஜான்சனாவை நம்ம பார்த்துன்னு தான் இருக்கும். அவர் ஹீல் டர்ன் பண்ணதுலேருந்து சும்மா வந்து மேட்ச் ஜெயிச்சிருவாரு. ஆனால் எப்படி சொல்கிறது, ரொம்ப மொக்கையாக வந்து அடி வாங்குவார். ஸ்டில் எனக்கு என்னால் வந்து அதை ஏற்றுக்க முடியல, இந்த மாதிரி புக் பண்ணுறாங்கன்னு. ராண்டி சீனாலாம் வந்து நான் எப்படியோ யோசித்தேன், தரமான ஃபியூடாக இருக்கும். அவ்வளோ கேவலமாக நான் வந்து யோசிச்சு கூட பார்க்கல, இவ்வளோ கேவலமாக வந்து கொடுத்தாங்க. அதே ரிப்பீட்டு, அவர் வந்து பின்னாடியிலேருந்து வராரு, ஆர்கே போகிறாரு, இவரை வந்து படுத்துடுறாரு, திரும்பி அதே ரிப்பீட்டு, இவர் வந்து ஏஏ போகிற மாதிரி இருக்கார். ஆனால் அவர் கவுண்டர் பண்ணி ஆர்கே போட்டு போயிடுறாரு. செம என்ன சொல்கிறதுன்னு தெரில கைஸ். நான் எதிர்பார்த்தது ஏதோ, ஆனால் அவங்க கொடுத்தது ஏதோ. ஸோ இந்த செக்மெண்ட் நம்ம வந்து இந்த டாக் டீம் மேட்ச் கோர்ஸ் தான் வந்து பார்த்தோம். அண்ட் இன்னொரு அப்டேட் இருக்குது. ஸோ மேபி இந்த டாக் டீம் மேட்ச் தான் வந்து மணி இன் த பேங்க்கில் மெயின் இவெண்ட் கோடியோட டாக் டீம் மேட்ச் வந்து மெயின் இவெண்ட் மேட்சாக இருக்கலாம். அண்ட் இது அப்படி நடக்குதுன்னா இது சின்ன விஷயம் கிடையாது. அண்ட் நம்ப ஒரு வாரமாக நான் வந்து ஸ்டெஃப்னி வாக்கர் பற்றி பேசியிருந்தேன், இந்த மாதிரி ரால் வர போகிறாங்கன்னு. அண்ட் இப்போ இது வந்து அஃபிஷியல் ஆகிடுச்சு. இத்தனை நாளாக அப்டேட்லாம் நம்ம பார்த்துருந்தோம், பட் இன்றைக்கி வந்து அது அஃபிஷியல் ஆகிடுச்சு. என்ன அப்டேட் வந்துருக்குன்னா, நம்மளோட ஆடம் பேர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு குவாலிஃபைங் மேட்ச் மண்டே நைட் ராக்காக. அண்ட் அதில் நம்மளோட ஸ்டெஃப்னி வாக்கர் குவாலிஃபைங் மேட்ச்சில் இருக்க போகிறாங்க. ஸ்டெஃப்னி வாக்கர் வர்சஸ் லிவ் மார்கன் வர்சஸ் ஐவி நெயில். ஸோ இவங்களுக்கான மேட்ச் வந்து நடக்க போகுது. பர்சனலி நான் வந்து ஸ்டெஃப்னி வாக்கர் தான் ஜெயிக்கணும்னு பார்ப்பேன். சாரி லிவ், ஆல்ரெடி உங்கள்கிட்ட டைட்டில் இருக்குது, ஸோ வேணாம், நமக்கு ஸ்டெஃப்னி வாக்கர் தான். ஸோ பார்க்கலாம், இந்த மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இதை விட ஒரு பெரிய மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது வந்து சாட் கேபிள் வர்சஸ் ஏஜே ஸ்டைல் வர்சஸ் சிஎம் பங்க். அவ்வளோதான் கைஸ். இந்த மேட்ச் கோசமே நான் வந்து எப்படி சொல்கிறது, வெயிட் பண்ணும்போது நான் வந்து லைவாக வந்து பார்க்க போகிறேன். ரொம்ப நாள் கழித்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது, எப்போ நான் லைவாக வந்து பார்க்கணுன்னு. ஏன்னா இந்த மாதிரி மேட்ச் வந்து என்னோடய ஏஜ் இருக்காப்புல, சிஎம் பங்கு இருக்காப்புல, ஸோ லைவாக தான் வந்து நான் பார்க்க போகிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு எக்ஸைட்மெண்ட் வர மாதிரி இருக்குது இந்த மண்டே நைட் ராக்காக. ஸோ 2 குவாலிஃபைங் மேட்சும் வந்து மஸ்ட் வாட்ச் மேட்ச்சு, ஸோ மிஸ் பண்ணுறாதீங்க, பார்க்கலாம். இதுலேயே வந்து நிறைய பேசுகிறதுக்கு இருக்குது. பங்கு ஜெயிப்பாரா இல்லை ஏஜே ஜெயிப்பாரா, இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஏஜே தெரியல எனக்கு, ஏன்னு தெரில. ஆனால் ஏஜே வந்து ஜெயிச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா லேட்ரு மேட்ச்னா ஏஜே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவார். சாட் கேபிள்லாம் கொஞ்சம் நம்ம ஸ்டார்ட் ஆம்லாம் தூக்கி வச்சோன்னா சாட் கேபிள் வந்து பிளாஸ்ட் பண்ணுறாரு அவர் வந்து லேட்ரு மேட்ச்லலாம் இருந்தால். ஏன்னா அவங்களாம் வந்து பாடியெலாம் கேரே பண்ண மாட்டாங்க, ஏட குடும்பம் வந்து வேறு லெவலில் மேட்ச் கொடுப்பாங்க.
ஆனால் சிஎம் பங்க் இருக்காருன்னா ஒரு பெரிய ஸ்டார் பவர் வந்து கிடச்சிரும் அந்த இதுக்கு. அண்ட் ஆல்ரெடி அங்கே செத்தோ இருக்காரு லேடர் மேட்ச்சில். ஆனால் சிஎம் பங்க் இருந்தாருன்னா அவங்களுக்கான அந்த ஸ்டோரி லைன் போதில் அது வந்து மெயினாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து பார்க்கலாம். ஸோ 3 பேர்லேயும் வந்து யாரை வேணால் ஜெயிக்கலாம் அந்த மாதிரி வந்து இந்த மேட்ச் இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்து என்ன கதைன்னு. அண்ட் இப்போ கொஞ்ச நாளாக வெறும் நான் ஸ்டெஃப்னி வாக்கர் மட்டும் இல்லை, யார் நம்மளோட AEW ரெஸ்லர் மரியா மே பற்றி கூட பேசியிருந்தேன். இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கு. அண்ட் இப்போ நீங்கள் இதை கன்ஃபார்ம்னு வச்சுக்கோங்க. அப்டேட்னா வந்திருக்குன்னா மரியா மே ஹேஸ் பின் ரிமூவ் ஃப்ரம் த AEW ராஸ்டர் பேஜ் அண்ட் ஷீ இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஜாயின் WWE imminently. எப்போ வேணால் வந்து இப்போது நம்மளோட மரியாமே வந்து டபிள்யூவில் வந்து ஜாயின் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய அப்டேட் வந்து கொடுத்துருக்கேன் மரியாமே ரிலேட்டட். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி காலைல கூட போட்டுருந்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸோ அந்த அப்டேட் வீடெலாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அஃபிஷியலி AEW தன்னோட ராஸ்டர் பேஜ்லேருந்து மரியாமேயை தூக்கிட்டாங்க. அப்போ அந்த கம்பெனிக்கும் மரியாமேக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. அப்போது பார்த்துக்கோங்க. ரீசெண்ட்லி நம்மளோட பீஸ்டின் கார்னட் பிராக் லெஸ்னரோட ஒரு லேட்டஸ்ட் ஃபோட்டோ வந்து தெரிய வந்திருக்கு. நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்கீங்க, பார்த்துன்னு இருக்கீங்க. காலைல வந்து ரோமனோட ஸ்பாட்டான ஃபோட்டோ ஷேர் பண்ணேன். இப்போ நான் வந்து பிராக்கோட ஸ்பாட்டான ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம வந்து இந்த வீடியோ வந்து முடிப்போம். பைது அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோக்குள்ள. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மோர் ரெஸ்லிங் கண்டென்ட்காக. ஓகேவா? ஸோ பார்க்குறேன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில்.